பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது இந்த வார்த்தை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நாளைய தினத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இனி அடுத்து வரக்கூடிய காரியங்களுக்காக காலங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே தான் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாளைய தினத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேரால் இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நாளைய தினத்தை குறித்த கவலைகளோ நாளைய தினத்திற்கான பாடுகளோ உங்களுக்கு வேண்டியதில்லை. அந்தந்த நாளைக்கு அதனுடைய பாடுகள் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃப்யூச்சருக்காக அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருக்கிற ஒன்று. அது உலக பிரகாரமான மனிதர்களுக்காக நாம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்றால், நீங்கள் நாளைய தினத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், நாளைய தினத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதை குறித்ததான கவலைகள் உங்களுக்குள்ள வேண்டாம். ஏனென்றால் அதை தேவன் பார்த்து கொள்வார். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் எப்படியாக தேவன் தன் படைப்புகளை சிருஷ்டிப்புகளை எவ்வளவு அற்புதமாய் தேவன் நடத்தி இருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது அவைகள் எல்லாவற்றிலேயும் விசேஷமான நம்மை ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ, அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறதா? அப்படி ஒரு விசுவாசம், என் தேவன் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, என் தேவன் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா போதும். அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்து, வரும் காரியங்களை குறித்து, வரும் காலங்களை குறித்து, எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள் உங்களுக்குள்ள வேண்டாம். ஏனென்றால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என் தேவன் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் என்னை நடத்த போதுமானவராக, இன்றைக்கு என்னை போஷித்து அற்புத விதமாக நடத்தினார். நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அது அந்த ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. நாளைய தினத்தை குறித்த கவலை, நாளைய தினத்தில் நான் என்ன பண்ண போறேன், அது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வேதம் அதை தான் சொல்லுகிறது. இந்தந்த நாளைக்கு இன்றைக்கு என்ன காரியங்கள் இருக்கிறதோ, இன்றைக்கு உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தாரா, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் போஷித்தாரா, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் நல்ல பலனை கொடுத்தாரா, அதே மாதிரி ஆண்டவர் உங்களை நடத்துவார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வர வேண்டும். அதை தான் தேவன் இந்த இடத்துல நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நாளைய தினத்தை குறித்த கவலை, இன்னும் ஃபியூச்சர்களை என்ன நடக்க போகுது, என்ன காரியங்கள் போக போகுது, எப்படி இருக்க போகுதுன்னே தெரியாது. அதுக்காகலாம் நம்ம உட்காந்து கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கான பாடு உனக்கு போதும் மகனே, மகளே, நீ அதை மட்டும் பாருங்க போதும். நாளைய தினத்தை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த காரியத்தை குறித்து நீங்க ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அது என்னுடைய கரத்துல இருக்கு. நாளைய தினத்துல என்ன காரியங்கள் நடக்க போகுது, என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷியாது இருப்பாரோ? பொதுவாக உலக பிரகாரமா சொல்ற ஒரு காரியம், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் உங்களை உண்டாக்கின தேவன் உங்களை நடத்தவும் போதுமானவராக இருக்கிறார். எனவே அடுத்த நாளை குறித்து, நாளைய காலங்களை குறித்ததான கவலைகள் உங்களுக்கு வேண்டாம். அதனால் சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக இந்த நாளுக்காக ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் என்றைக்கும் உங்களை நடத்துகிறதற்கு, உங்களை மரண பரியந்தம் நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணுங்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், ஏனென்றால் என் தேவன் என்னை பார்த்து கொள்வீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு நிற்கிறேன்னு சொல்லி அப்பாவை பார்த்து ஒரு அறிக்கை இடுவோமா? தகப்பனே, உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் நாளைய தினத்தை குறித்த கவலை எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தி வருகிற ஒரு நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த கலக்கத்தை எடுத்து போடுங்க. நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.